Hi friends, welcome to Pinko Pink channel. Friends, இன்னைக்கு வீடியோ 5 days 5 lunch பற்றி தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். மண்டே டு ஃப்ரைடே வரைக்கும் நமக்கு 5 days வருது. ஸோ 5 days வந்து எப்படி பிளான் பண்ணி லஞ்ச் வந்து ஈஸியாக டென்ஷன் இல்லாமல் நமக்கு சலிப்பே இல்லாமல் குக் பண்ணலாம் அப்படிங்கிற பற்றி தான் இன்றைக்கி வீடியோ. மண்டே டியூஸ்டே 2 நாள் வந்து நான் வெரைட்டி ரைஸ் வந்து பிளான் பண்ணிக்குவேன். வீக்கெண்டை வந்து நம்ம ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணியிருப்போம். அதனால் மண்டே வந்து டென்ஷனே இல்லாமல் ஃப்ரீயாக வந்து அவங்கள குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறதா இருந்தாலும் சரி, ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் அனுப்பும் போதும் டென்ஷன் இல்லாமல் ஃப்ரீயாக நம்ம வந்து லேட்டாக எழுந்தால் கூட நம்ம குயிக்காக வந்து சமைச்சு கொடுத்து அனுப்பிடலாம். ஸோ அதனால் மண்டே வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வெரைட்டி ரைஸ் தான். வெரைட்டி ரைஸுன்றது சாதம் வடித்து நம்ம வந்து கலர்றது. நான் வந்து அன்றைக்கி பூண்டு சாதம் பிளான் பண்ணியிருந்தேன். பூண்டு வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அதனால் அன்றைக்கி பூண்டு சாதம் நான் பிளான் பண்ணியிருந்தேன். பூண்டு சாதம் தான் கட்டணுன்றது அவசியம் இல்லை. வெரைட்டி ரைஸில் நிறைய இருக்குது. கருவேப்பிலை சாதம், கொத்தமல்லி சாதம், தேங்காய் சாதம், மாங்காய் சாதம், இந்த மாதிரி நிறைய வெரைட்டி ரைஸ் இருக்குது. ஸோ அதில் எது வேணாலும் நம்ம பிளான் பண்ணிக்கலாம். மாற்றி மாற்றி நம்ம பிளான் பண்ணி கட்டி கொடுக்கலாம். ஸோ நமக்கு வந்து டிஷ்ஷஸும் நிறைய நம்ம செஞ்ச மாதிரி இருக்கும். ஒரே ஐட்டத்தை திரும்ப திரும்ப செய்ய வேண்டாம். டியூஸ்டே அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் மாங்காய் சாதம் பிளான் பண்ணியிருந்தேன். இப்போ சம்மருக்கு வந்து பார்த்திங்கன்னா மாங்காய் சீசன். ஸோ சீசனுக்கு ஏற்ற காய்கறிகளை வாங்கி சமைக்கிறதும் வந்து நமக்கு ரொம்பவே நல்லது. ஸோ டியூஸ்டே அன்றைக்கி நான் மாங்காய் சாதம் ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ மாங்காய் சாதம் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த புளிப்பாக இருக்கிற சாதம் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கனிஷ்காவுக்கு ரொம்ப பிடிக்கும். லெமன் சாதம், மாங்காய் சாதம் இதெல்லாம் ரொம்பவே லைக் பண்ணுவாள். ஸோ டியூஸ்டே அன்றைக்கி மாங்காய் சாதம் பிளான் பண்ணியிருந்தேன். வெனஸ்டே அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சாம்பார். அதாவது வெனஸ்டே தேர்ஸ்டே 2 நாள் வந்து பார்த்திங்கன்னா குழம்பு வந்து பிளான் பண்ணுவோம். ஸோ 2 நாள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்கும் வெரைட்டி ரைஸ். அடுத்த ஒரு 2 நாள் வந்து பார்த்திங்கன்னா குழம்பு மாதிரி ஸோ லிக்விடாக இருக்கும். அதனால் நான் வந்து வெனஸ்டேவும் தேர்ஸ்டேவும் குழம்பு ப்ரிப்பேர் பண்ணுவேன். ஸோ வெனஸ்டே அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த தோசைக்கான்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா, அந்த குழம்பு அதை வந்து பருப்பில் போட்டு கடையிறது. ஸோ வெங்காயம், பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம், பூண்டு, அந்த காய் எல்லாமே ஒன்றா போட்டு குக்கரில் ஒரு 4 விசில் விட்டதும் நல்லா குழஞ்சி வந்துடும். அப்படி குழையல்னா கூட நம்ம கரண்டி வச்சு மசிச்சா போதும், சூப்பராக வந்து நமக்கு வெந்திருக்கும். இல்லாட்டா நீங்கள் மத்து கூட போட்டு நல்லா மசிச்சிக்கலாம். ஸோ குயிக்காக வந்து இந்த சாம்பாரை ரெடி பண்ணிடலாம். குக்கரில் நல்லா வெந்து வந்ததுமே நம்ம தாளிக்கிறதுக்கு வெறும் வெங்காயம், கருவேப்பிலை, சீரகம், கடுகு மட்டும் போட்டு தாளித்து ஒரு கொதி விட்டது இறக்கிடலாம். சாம்பார் வந்து குயிக்காக வந்து ரெடி ஆகிடும். இந்த மாதிரி நம்ம குக்கரில் காய்கறிகளையும் போட்டு சாம்பார் செய்யும்போது குயிக்காக நமக்கு வேலை முடிஞ்சிடும். ஸோ இதுக்கு சைடிஷ்ஷாக வந்து நான் கருணக்கிழங்கு வறுவல் பண்ணியிருந்தேன். கருணக்கிழங்கு வறுவல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பச்சையாக கட் பண்ணி போட்டு குக் பண்ணால் டைம் ரொம்ப எடுக்கும். அதனால் நீங்கள் எப்போவுமே வந்து தண்ணியில் வந்து மஞ்சத்தூள், உப்பு போட்டு ஒரு கொதி வந்ததும் அதை ஃபில்ட்ரு பண்ணி அதை வடிகட்டி அதுக்கப்புறம் குக்கிங் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக குக் ஆகிடும். அதே போல் கருணக்கிழங்குல ஒரு அரிப்பு தன்மை இருக்கும். ஸோ அதுவுமே வந்து நமக்கு இருக்காது தண்ணியை நம்ம வடிச்சிடுறதுனால. அடுத்ததாக இதுக்கு சேர்க்குற மசாலா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எப்போவுமே ரெகுலராக யூஸ் பண்ணுற குழம்பு தூள், சாம்பார் தூள் போடாமல் இந்த மாதிரி ஃபிஷ் ஃப்ரை மசாலா வந்து நமக்கு கடைகளில் கிடைக்கிது. ஸோ இதை ட்ரை பண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். நம்ம ஃபிஷ் ஃப்ரை சாப்பிடும்போது எப்படி இருக்குமோ அந்த ஃப்ளேவரில் இருக்கும். ஸோ நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் எப்போவுமே டிஃபன் பாக்ஸில் சாதம் கட்டும் போது கலரி தான் கட்டுவேன். ஸோ அந்த மாதிரி தான் வந்து கனிஷ்காவும் கேட்பாங்க, அவங்க அப்பாவும் கேட்பாங்க. 2 பேருக்குமே சாதம் கலரி தான் கட்டுவேன். ஸோ அந்த மாதிரி கட்டும்போது குழம்பு வந்து ட்ரையாக காஞ்சிடக்கூடாதுங்கிறதுனால மேலே கொஞ்சம் குழம்பும் நான் ஊற்றி அனுப்பிவிடுவேன். தேர்ஸ்டே அன்றைக்கி உருளைக்கிழங்கு, சின்ன வெங்காயம், பூண்டெல்லாம் போட்டு காரக்குழம்பு வச்சுருந்தேன். ஸோ இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். காரக்குழம்பு வைக்கிறது ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் நான் வீடியோ எடுக்கல, குக் பண்ண வீடியோ தான் இது. ஸோ அன்றைக்கி வந்து உருளைக்கிழங்கு காரக்குழம்பு, அதுக்கு சைட் டிஷ் வந்து பார்த்திங்கன்னா பாவக்காய் பொரியல். பாவக்காய் வந்து பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அதுலேயும் மிதி பாவக்காய் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அது வந்து எப்போவுமே கிடைக்காது, அதுவுமே சீசன் அப்போ தான் கிடைக்கும். ஸோ எனக்கு மிதி பாவக்காய் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுதான் வாங்கியிருந்தேன். ஸோ பாவக்காய் நீங்கள் செய்கிறதா இருந்தால் வெங்காயம் நிறைய சேர்த்து செஞ்சிங்கன்னா அந்த கசப்பு தன்மை தெரியாது. அப்படி வெங்காயம் நீங்கள் சேர்க்கல அப்படின்னா முட்டை கூட சேர்த்து செய்யலாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், கசப்பு அந்தளவுக்கு தெரியாது. ஸோ அன்றைக்கி லன்ச் வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு காரக்குழம்பு, அதுக்கு தொட்டுக்க வந்து பார்த்திங்கன்னா பாவக்காய் ஃப்ரை. ஸோ ஃப்ரைடே அன்னைக்கு நான் எப்போவுமே 1 pot ரைஸ் தான் பிளான் பண்ணுவேன். ஸோ ஒரே பாட்டில் வந்து நமக்கு லன்ச் வந்து ரெடி ஆகிடும். அன்றைக்கி வந்து பிரிஞ்சி சாதம் மாதிரி நான் செஞ்சுருந்தேன். ஸோ கேரட், பீன்ஸ் அதெல்லாம் போட்டு செஞ்சுருந்தேன். அதுக்கு சைட் டிஷ் வந்து பார்த்திங்கன்னா முட்டை பாயில் பண்ண எக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் லன்ச் பிளான் பண்ணிங்கன்னா உங்களுக்கு குக்கிங் பண்ணுறதுல ஒரு சலிப்பே இருக்காது, ரொம்ப ஈஸியாக நமக்கு வேலை முடிஞ்சிடும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.